நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல். இந்த வீடியோவில் வாக்கிங் டெஸ்ட் டிஎன்எஃப்யூஎஸ்எல்சி ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமோட வாக்கிங் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் அந்த அஃபிஷியல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் வந்து இந்த வாக்கிங் டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றின இப்போ டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். Instruction to candidates for endurance test for the post of forest guard or forest guard with driving license. அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்து 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா வந்து 16 கிலோமீட்டர்ஸ் வந்து 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததான் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து AAZP வண்டலூர் ஜூவில் நடக்கும். February 5, 2019 அப்போ வந்து 2 செஷனாக வந்து அவங்க நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்கன்னா காலைல 6 o'clock வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 1 o'clock ரிப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து 7 o'clock வந்து இந்த வாக்கிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 o'clock இந்த வாக்கிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே நம்ம இன்னொரு ரிப்போர்ட் இருந்த போய் சொல்லியிருந்தோம். வண்டலூர் ஜூவில் தான் வந்து இந்த வாக்கிங் டெஸ்ட் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வண்டலூர் ஜூவில் தான் நடத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் a chip based test. Time will be recorded automatically by the chip attached to the bib and computer. Candidates are advised not to tinker with the chip. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் வாக்கிங் டெஸ்ட் கலந்துக்கும் போது வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் சிப் மாதிரி ஒன்று கொடுத்து நம்ம கையில் டேக் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டேக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சிப்பை வச்சு தான் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டில் நடக்கிறோம், எத்தனை லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான புது டெக்னாலஜியை வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சிஸ்டம் பேஸ்டு தான் அந்த வாக்கிங் டெஸ்ட் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பிப் அண்ட் சிப் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் தி டெஸ்ட் வென்யூ அந்த டே ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீங்கள் காலைல போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பேட்ச் ஆரம்பிக்குதுன்னா 6 மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த சிப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் ஸ்டார்ட் இந்த பேட்ச் ஸ்டாகர்ட் பண்ண இந்த குரூப் ஆஃப் 200 from 7 AM and the time gap of few minutes for the batch 1 and batch 2 at 2 PM. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்கு ரிப்போர்ட் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட் பேட்ச் பண்ணுறவங்க 7 மணிக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 200 பேட்சாக விடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேர் நடக்க போகுதுன்னா 200 பேர் ஃபஸ்ட்டு நடக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அடுத்த 200 பேர் நடத்த விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அடுத்த 200 பேர் நடக்க விடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ரவுண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து கிரவுண்டில் தான் நடக்க போகிறாங்க. அதனால வந்து இந்த கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கேப் விட்டு அவங்களுக்கு நடக்க விட்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து டைம் ஃபார் ஈச் கேண்டிடேட் will be calculated separately. It will be started once he or she crosses the start pad and stop once he or cross the finish pad at the start and finish lines respectively. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிற்க வச்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபினிஷ் லைன் ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஃபினிஷ் லைனில் நீங்கள் கையில் கட்டி இருக்க சிப்பு உங்களை தாண்டிச்சுன்னா வந்து அப்போலேருந்து டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் எகைன் நீங்கள் திரும்பி வந்து அந்த லைன் ரீச் பண்ணும்போது அது 1 லேப்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிப்பை தான் வந்து டைம் கால்குலேட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த சிப்பை வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்க்ராச் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா வந்து அந்த சிப்பு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிரும். ஸோ வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வந்து நீங்கள் வாக்கிங் டெஸ்ட்டில் நடக்கணும். அடுத்தது வந்து டைம் ஃபார் ஈச் கேண்டிடேட் வில் பி கால்குலேட்டட் செப்பரேட்லி. இட் வில் பி நம்ம பார்த்தது பாயிண்ட் தான். இன்டென்ஷன் வில் பி கண்டக்டட் ஓவர் அ சர்க்குலர் லூப் ஆஃப் 2.5 kilometers. லேப் கவுண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வில் பி டன் பை த சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டை நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா வந்து 2.5 kilometers வந்து கணக்கு. அது மாதிரி நீங்கள் இப்போ ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 25 கிலோமீட்டருங்கும் போது 10 ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து அவங்களோட லேப் கவுண்ட் வச்சு அந்த சிஸ்டம் மூலமாக வந்து லேப் கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் கவுண்டிங் லேப்ஸ், டோக்கன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வித் லேப் நம்பர் வித் பி தேர். Candidates have to tag correct token with correct lap number for their convenience, but token will not be used for counting the distance of lap officially. Only system generated timing and distance will be considered early. இப்போ வந்து நம்ம சிப்பு வச்சு தான் வந்து டைம் கால்குலேட் பண்ணுறதுனால வந்து நம்ம எத்தனை ரவுண்ட் சுற்றுறோம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு லேப் முடியும் போது வந்து ஃபஸ்ட் லேப் முடிச்ச ஒரு கலரு, செகண்ட் லேப் முடிச்ச ஒரு கலரு, தேர்ட் லேப் முடிச்ச ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு லேப் முடிக்க அந்த கலர் டோக்கன் நம்ம கையில் வச்சுட்டு வந்தோம்னா வந்து நம்ம எத்தனை லேப் முடிச்சிருக்கோங்கிறது நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து வச்சுக்கிறதாக. அடுத்ததாக வந்து male candidates also receive SMS alerts on their registered mobile number on start of 8th, 9th and 10th lap. Female candidates also receive SMS alerts on their registered number
ஆன் ஸ்டார்ட் ஆஃப் 4th 5th அண்ட் 6th லேப். அதாவது பார்த்தீங்கன்னா 10th லேப் கடைசி 3 லேப்பு இப்போ 25 கிலோமீட்டர்ஸுங்கும் போது கடைசி 3 லேப் அடிக்கும்போது தான் வந்து அந்த அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 8th லேப் 9th லேப் 10th லேப் அந்த போகும்போது வந்து நம்ம 8th லேப் ஸ்டார்ட் பண்ணுறோம், 9th லேப் ஸ்டார்ட் பண்ணுறோம், 10th லேப் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து மொபைல் வரும். மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 4th லேப் 5th லேப் 6th லேப் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வாட்டர், குளுக்கோஸ் அண்ட் ஓரல் ரீகேஷன் சால்ட்ஸ் அண்ட் பனானா எக்ஸெட்ரா வில் பி அவைலபிள் ஃபார் த ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ அங்கே நடக்கிறோம்னா ஃபுல்லாகவே நடக்கும்போது நமக்கு டயர்ட் ஆகும். அதுக்காக வந்து தண்ணி, குளுக்கோஸ், அந்த ஓரல் ரீகேஷன் சால்ட்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பயப்படாமல் நடக்க வேண்டியதான் நம்ம. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் கேரி ஸ்மார்ட் வாட்சஸ் ஃபார் நோயிங் த டைமிங் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி வந்து அலோடு தான் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு அலோடு கிடையாது. இந்த மாதிரி வாக்கிங் டெஸ்ட்டில் வந்து அலோடு தான். நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம், எவ்வளோ டைம் நடக்கிறோங்கிறது நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சு கூட நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக என்டியூரன்ஸ் டெஸ்ட் ட்ராக்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் அண்டர் CCTV சர்வேலன்ஸ். த மூவ்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி அண்டர் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங். அதாவது இந்த கிரவுண்டை சுற்றி வந்து CCTV மானிட்டரிங் இருக்கும். நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக வந்து அந்த CCTV மூலமாக சர்வே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த கேண்டிடேட்ஸ் கேன் வியர் எனி டீசென்ட் ட்ரெஸ் ஆஃப் தேர் சார்ஸ் வித் கம்ஃபர்டபுள் ஃபுட் வியர்ஸ். அதாவது இப்போ நார்மலாக எந்த ட்ரெஸ் வேணால் வியர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போட்டு போகாமல் இருந்தோம்னா நம்ம நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலில் ஃபுட்வியர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து நடக்கும்போது கொஞ்சம் வெயில் ஓவராக இருந்துச்சுன்னா நம்ம நடக்கும்போது வெறுங்கால் நடந்தோம்னா நடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுட்வியர்ஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ஷூவோ இல்லை செப்பல்ஸோ வந்து போட்டுக்கிறதா வந்து ரொம்ப பெட்ரு. அடுத்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஷால் பி கண்டக்டட் ஃபார் ஆல் ஜெண்டர் சைமல்டேனியஸ்லி இன் போத் செஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக அப்படிலாம் நடத்த மாட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் யாரெல்லாம் வராங்க மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து தான் வந்து ஒரே பேட்சாக தான் நடக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ட்ராக் இஸ் அ தார் ரோடு. இப்போ நம்ம நடக்க போகிற இடம் வந்து ஒரு மண்ணு தரையோ கட்டாந்தரையோ அது மாதிரிலாம் கிடையாது. தார் ரோடு நம்ம நீட்டாக நம்ம ரோட்டில் இருக்க ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் நடக்கலாம். அது இன்னொன்று தார் ரோடுங்கும் போது வந்து வெயில் நடக்கும்போது வந்து ரொம்பவே வந்து கால் ரொம்ப சூட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஷூ வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஷூ செப்பல் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. மறந்துடாமல் அந்த ஷூ செப்பலை போட்டே போவாங்க. நம்ம இந்த வீடியோ என்ன சொல்ல வரோம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எக்ஸாம் எழுத எல்லாத்துக்குமே ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.